வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். நம்மெல்லாம் ஃப்யூச்சர் செக்யூர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். டெய்லி வேலை, சேவிங்ஸ், சைடு இன்கம் இதெல்லாம் நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக தான், ரைட்? ஆனால் உங்கள் பணம் கரெக்டாக இன்வெஸ்ட் ஆகுதா? இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட். இது எஃப்டி மாதிரி சேஃபும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ரிஸ்கியும் இல்லை. இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஒரு கோல்டன் மிடில் பாத் மாதிரி தான் இது. இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இதெல்லாமே நம்ம படித்து வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனால் எப்படின்னா என்ன, ஈக்விட்டினா என்ன, ரிஸ்க்னா என்ன, இதெல்லாம் நம்ம பேசிஸில் நம்ம படிக்கலை. இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனை நம்ம சிஸ்டமில் இன்க்ளூட் பண்ணாததுனால காலேஜ் முடிய போகிறவங்க கூட இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படி ஆல்ரெடின்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா மாதிரி டெவலப்பிங் எக்கனாமியில் கரெக்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் இருந்ததுனா தான் நீங்கள் ரிச்சாக ஆக முடியும். ஸோ அப்போ தான் இதில் அசட் கிளாஸஸ்ன்ற கான்செப்ட் வருது. சரி, அசட் கிளாஸ்னால் என்ன? ஸோ இந்த அசட் கிளாஸ்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ், ஈக்விட்டி, பாண்ட்ஸ், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸோ ரியல் எஸ்டேட், கோல்டு அண்ட் கமாடிட்டிஸ், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் லைக் எஃப்டி மாதிரி. இந்த எல்லா அசட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். ஈக்விட்டி ஹை ரிட்டர்ன், ஹை ரிஸ்க். கோல்டு இது சேஃப் டியூரிங் இன்ஃப்ளேஷன். டெட் ஸ்டேபிள் ஆனால் லிமிட்டெட் க்ரோத். இதில் எஃப்டி ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட், ரொம்பவே சேஃப் ஆனால் லோ ரிட்டர்ன். ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு தனியாக அசட் கிளாஸ் இருந்ததுன்னா அது ரிஸ்க்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபுல்லாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா நமக்கு அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் நமக்கு டைவர்சிஃபிகேஷன் முக்கியம். இதுதான் நெக்ஸ்ட் கான்செப்ட், மல்டி அசட் அலோகேஷன். இந்த மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்டுங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான், ஆனால் இது ஒரு அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதில் அக்ராஸ் 3 or more அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லைக் ஈக்விட்டி, டெட், பாண்ட்ஸில், கோல்டு, சம்டைம்ஸ் கமாடிட்டிஸ் லைக் சில்வர் ஆர் ரியல் எஸ்டேட் பேஸ்டு செக்யூரிட்டிஸ். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், ரிஸ்க் ஸ்ப்ரெட் ஆகும். ஒன் அசட் கிளாஸ் பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் அதர்ஸ் பேலன்ஸ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்டில் ஈக்விட்டி கிராஷ் ஆச்சு, ஆனால் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா போர்ட்ஃபோலியோவில் கோல்டு போர்ஷன் சேவ் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி டெட் செக்யூரிட்டிஸில் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும். ஸோ ஓவராலாக அது பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். இதுதான் மல்டி அசட் ஸ்ட்ராட்டஜி. உங்கள் பணம் மல்டிபிள் டைரக்ஷனில் போகுது. ஸோ இது எல்லாமே ஒரே கோலுக்காக, ஸ்டேபிள் க்ரோத் வித் லெஸ் ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதில் ஏ அப்படின்னு ஒரு நபர் நம்ம வச்சுக்கலாம். வெரி கன்சர்வேட்டிவ். அவர் எல்லா பணத்தையுமே எஃப்டியில் வச்சுருக்கிறாரு. இதில் பி அப்படின்ற நபர் அக்ரெசிவானவர். இவர் ஃபுல் அமௌண்ட்டுமே ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ 2020 கோவிட் பேண்டமிக் டைமில் எஃப்டி ரேட்ஸ் கீழே போச்சு. இந்த ஏன்ற நபருக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி. இந்த பின்ற நபருக்கு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷில் 35% அவருடைய போர்ட்ஃபோலியோ டேமேஜ் ஆகிருக்கும். சி அப்படின்ற நபர் ஒரு மல்டி அசட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா ஸ்டாக்கில் லாஸ் ஆகிருக்கும், ஆனால் கோல்டில் கெயின், டெட்டில் ஸ்டெடி இன்கம். ஓவராலாக அவருடைய போர்ட்ஃபோலியோ 8% ஈல்டு கொடுத்துருக்கும். தட்ஸ் த பவர் ஆஃப் பேலன்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மல்டி அசட் ஃபண்ட்ஸில் ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோவை மானிட்டர் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் ஈக்விட்டி சான்ஸ் இருந்ததுன்னா ஈக்விட்டி வெயிட்டேஜை ஜாஸ்தி பண்ணுவாங்க. அன்சர்டனிட்டி இருந்ததுன்னா கோல்டில் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸ்டேபிலிட்டி தேவைன்னா டெட்டில் பார்க் பண்ணுவாங்க. இதை டைனமிக் அலோகேஷன்னு சொல்லுவாங்க. ஆட்டோ மோடில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக நடக்கும். நீங்கள் எப்பவும் ஃபுல் டைம் ட்ராக் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இட்ஸ் லைக் எ கார் வித் ஆட்டோ கியர். ஸ்ட்ரெஸ் இல்லை, ட்ராவல் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இப்போ இதில் கீ பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டைவர்சிஃபிகேஷன். இதில் ரிஸ்க் ஸ்ப்ரெட் ஆகும் அக்ராஸ் தி அசட்ஸ். அடுத்ததாக ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். இதில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அடுத்தது ஈஸி ஆக்சசிபிள். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இதில் 500 இல்லை 1000 நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இது ஃப்ளெக்சிபிளும் கூட. இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ்ன்றதுனால இதில் எனி டைம் நம்ம பணம் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இது லோ வாலாட்டிலிட்டியும் கூட. மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ உங்கள் கோல் லாங் டர்மாக இருந்ததுன்னா இது கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் வெயிட், ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடாமல் செல்ஃப் செக் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்க் கெப்பாசிட்டி என்ன, உங்கள் ஃபினான்ஷியல் கோல் என்ன, லைக் கிட்ஸ் எஜுகேஷன், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட், இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் என்னன்றதை பாருங்கள். உங்கள் டைம் ஹரிசன்,
3 இயர்ஸா 5 இயர்ஸா உங்களோட டைம் டியூரேஷன் என்னன்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் கிளியராக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபண்டை சூஸ் பண்ணுங்கள். அதோட இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுடைய அட்வைஸரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ அது நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு சில ஃபேமஸ் மல்டி அசெட் ஃபண்ட்ஸை மென்ஷன் பண்ணுறேன். ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். குவாண்ட் மல்டி அசெட் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட், யூடிஐ மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட், HDFC மல்டி அசெட் ஃபண்ட், ஸ்ரீராம் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட், SBI மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். டாக்குமெண்ட் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபியூச்சர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஒரு பேலன்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நமக்கு தேவை. இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸுங்கிறது நமக்கு ஆல்ரவுண்டர் மாதிரி. ஈக்விட்டியோட க்ரோத்தும் இருக்கும், கோல்டோட சேஃப்டி, டெட்டோட ஸ்டேபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எஃப்டியா இல்லை ஈக்விட்டியா இல்லை இந்த மாதிரி பேலன்ஸ்டு ஹைப்ரிட் ஃபண்டான்றதை கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Happy investing. Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.